இந்திய அரசியல் வரலாற்றில் தேர்தல் அறிக்கை என்பது வெறும் காகிதம் அல்ல, இது மக்களுக்கான வாழ்க்கையின் சாசனம் என்று இந்த உலகத்திற்கு கற்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஏனோ தானே என்று தேர்தல் அறிக்கையை வெளியிடாமல் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு ஆட்சிக்கு வந்ததும் செயல்படுத்தப்படும் திட்டங்களை வாக்குறுதிகளாக தந்து இந்தியாவில் ட்ரெண்டிங்கில் ஈடுபட்டுள்ளது திமுக. ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் திமுகவின் தேர்தல் அறிக்கை டெல்லி வரை அதிரும். நமது திராவிட மாடல் நாயகர் அவர்கள் திமுகவின் தேர்தல் அறிக்கையை எங்கள் ஆட்சியின் நாயகன் என்று பெருமிதத்துடன் கூறியுள்ளார். துணை முதல்வர் அண்ணா உதய அவர்களும் திமுகவின் தேர்தல் அறிக்கையை திமுகவின் பலம் என்றும் கூறியுள்ளார். வருகின்ற 2026 தேர்தலில் அந்த கதாநாயகனை பிரம்மாண்டமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது திமுக. சும்மா ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு பழைய தேர்தல் அறிக்கை ஜெராக்ஸ் போட்டு கொடுக்கும் கூட்டம் இதுவல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள் தலைமையில் ஒரு குழு உள்ளது. இது வெறும் குழு அல்ல, மக்களின் தேவைகளை தேடும் படை. விவசாயி முதல் விண்வெளி ஆய்வாளர்கள் வரை, சாமானியர்கள் முதல் தொழிலதிபர்கள் வரை நேரடி மனுக்கள் பெறப்படுகின்றன. மக்களுக்கு எது தேவை, எதை செய்தால் அவர்கள் வாழ்வாதாரம் உயரும் என்பதே இந்த தேர்தல் அறிக்கையின் ஆழமான ஆய்வு. கனிமொழி அக்கா அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் இந்த முறை தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகியாக கூட இருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக தேர்தல் அறிக்கையை எப்போது வெளியிடும், அதை அப்படியே ஆல்டர் செய்து எப்போது வெளியிடலாம் என பல கட்சிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. ஒரிஜினல் தான். திமுகவின் தொலைநோக்கு பார்வையை யாராலும் திருட முடியாது. பலமிக்க தேர்தல் அறிக்கையோடு வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு.